ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் ஒரிஜினல் கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் நடந்தது அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் முந்தா நாள் நடந்து முடிஞ்ச கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் படி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு செயல், உரைநடை, இலக்கணம், கட்டுரை, கடிதம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு இருக்குது. ஏன்னா 50 மார்க் கொஸ்டின் சொல்லும்போது இல்லை ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் எத்தனை கேட்டிருக்காங்கிறத பார்த்தலாமா. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் புக் பேக். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, பரிபாடல் அடியில், விசும்பில் இசையில், வானத்தையும் பேரொளியையும், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை, மணிப்பெயர் வகை, பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 3-1-4-2 ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். கொண்டல் அப்படிங்கிறதுக்கு கிழக்கு, கோடைங்கிறதுக்கு மேற்கு, வாடைங்கிறதுக்கு வடக்கு, தென்றல்ங்கிறதுக்கு தெற்கு. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. பாடல் கேட்டவர். மகிழ்ந்து வருமா என்பது எழுவாய் தொடர். 4-2 சொல்லுக்குருதி. ச உ ஆப்ஷன் சி வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. 4 எழுத்தில் கண் சிமிட்டும் கடை 2 நீந்தி செல்லும். புக் பேக் நமக்கு ஒன் வேர்டில் மட்டும்தான் கேட்பாங்களா இல்லை மொழித்திறன் பயிற்சியும் வருமா அப்படிங்கிற டவுட் தேவையே இல்லை. மொழித்திறன் பயிற்சியில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. இந்த 4 எழுத்தில் கண் சிமிட்டும் கடை 2 நீந்து செல்லும் அப்படிங்கிறது இயல் 2ல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. அதேமாதிரி ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற தலைப்பு எடுத்து எழுதுக அப்படிங்கிறது நம்முடைய புக் பேக்கில் இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும். இயல் 2ல் இந்த 4 எழுத்தில் கண் சிமிட்டும் அதுக்கு கீழேயே அந்த மொழித்திறன் பயிற்சி இருக்கும். பேஜ் நம்பர் 41 உங்களுடைய புக்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் படி பக்காவாக இருக்கிற கொஸ்டின்றனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நெடுவினா இதில் இருக்கிறது போக அடிஷனலாக என்ன படிக்கணுன்ற சொல்லிடுறேன். வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. 9ஆம் நம்பரில் விடைக்கேற்ற வினா அமைத்தல் கேட்குறாங்க. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய. ஏன்னா நமக்கு மனப்பாட திருக்குறள் இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு இல்லை அப்படிங்கிறனால மனப்பாட கம்பல்சரி கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்ணும் சிலமே மணிமேகலை விடுவே இந்த இடம்பெற்றுள்ள காப்பியங்கள், எஞ்சியுள்ள காப்பியங்கள் கிடையாது, இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள் இயல் 2ல் இருக்கக்கூடிய மேகம் பாடத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது சொல்வளத்தை உணர்த்தும் நெல் வகைகளுடைய பெயர் இயல் 1ல் இருக்கக்கூடிய உரைநடையில் இருக்கக்கூடியது. இதுக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டேன். ஒரு சில கைடுலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இதுக்கான ஆன்சர் நம்முடைய புக்கில் இருக்கிறது படி சென்னல், வெண்ணல், கார்னல், மட்டை இந்த 4 தான் நம்முடைய சொல்வளத்தை உணர்த்தும் நெல் வகையினுடைய பெயர்கள். அதுபோக சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் சிறுகூலங்களினுடைய பெயர்கள்லையும் சம்பாவினுடைய வேறு பெயர்களினுடைய வகைகள்லையும் வரக்கூடியது. அதனால் நான் சொன்ன இந்த 4 தான் இதுக்குரிய ஆன்சர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வீசுகின்ற திசையை கொண்டு காட்டிற்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர் இதுதான் ஆன்சர். இதை நேருக்கு நேரம் அப்படியே எடுத்து எழுதுனீங்க. கொண்டல் அப்படிங்கிறதுக்கு கிழக்கு அப்படின்னு எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் அதுக்குரிய ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறுவன. உயிர்கள் உருவாகி வளர எவை என பரிபாடல் வடையார்ந்தவற்றை புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல 5 தொடர். அடுத்தது மனப்பாட பாடலில் மாற்றம் எனது மானிட தத்துவம். ஆக்சுவலாக இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு விருதுநகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே அல்லது மாற்றம் எனது மானிட தத்துவம் 2ல் ஏதாவது 2மே கொடுப்பாங்க. 2ல் ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 மார்க் கொஸ்டினில் மலர்ந்து மலராத பாதி மலர் போல நயம்பாராட்டல் கேட்டிருக்காங்க. அந்த நயம்பாராட்டல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. படம் பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக இயல் 2ல் இருக்கக்கூடிய படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுதல் தான் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின். அதுமாதிரி கடிதம் கம்பல்சரி கொஸ்டின். கடிதம் 3 கடிதம் இருக்குது. 3யுமே படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எழுத வேண்டிய 1 அட்டன் பண்ணலாம். 3ல் ஏதாவது 2 படிச்சுக்கோங்க. மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் என்ற இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல். 2 வாழ்த்து மடல் படிங்க. 2ல் ஏதாவது ஒன்று எக்ஸாமில் கன்ஃபார்மாக வரும். அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு வளமும் சொல்வளமுடையது பாவனார் வழி நின்று பிரம்மம் கதை கேட்டிருக்காங்க. சான்றோல் வளர்த்த தமிழ் கேட்டிருக்காங்க. 3 கேட்டு 1 எழுத சொல்லியிருக்காங்க. பட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி 3 கேட்டெல்லாம் 1 எழுத சொல்ல மாட்டாங்க. ஒரு உரைநடை ஒரு துணைப்பாடம் 2 கொடுத்து தான் 1 எழுத சொல்லுவாங்க. அதனால் நாட்டு வளம் சொல்வளமுடையது என்பதை பாவனார் வழி நின்று பிரம்மம் கதை வந்து படிச்சுக்கோங்க. பிரம்மம் இந்த வருஷம் கேட்டதுங்கிறதுனால எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. 4லையுமே அந்த பிரம்மம் கதை வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அந்த பிரம்மம் கதை வந்து ஒரு தடவை எழுதி பழகிக்கோங்க. முன்னுரை முடிவுரை போட்டு அழகாக எழுதி பழகுங்க. புரியுங்களா? அப்போ தான் நமக்கு 8 மார்க் முழுசாக கிடைக்கும். குறைஞ்சது 2 பக்கம் எழுதியிருக்கணும். 2லேருந்து 2.5 பக்கம் எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். 8 மார்க் முழுசாக வாங்கலாம். இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஆல் தி பெஸ்ட்.